ராஜி நலபாகம். இன்றைக்கி ஆப்பம் தேங்காய் பால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பத்திலே பார்த்திங்கன்னா நம்ம தோசையில் மாதிரியே பொடி முட்டை அந்த மாதிரி கலந்து நம்ம சாப்பிடலாம். ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பத்துக்கு பச்சரிசி நான் 250 கிராம் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவு. அதே அளவு புழுங்கல் அரிசி. நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/4 கப்பு அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் வருங்க, அவ்வளோதான். வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை தண்ணி மாற்றி அலசிக்கங்க. இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஜாரில் அரைக்கிறேன், நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைக்கும் போது தான் அதை நம்ம ஆப்பம் ஊற்றும் போது அந்த பபிள்ஸ் மாதிரி வருங்க, நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் மாவில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் புளிக்கட்டுங்க. ஒரு சிலர் கைப்பக்குவத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிரும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும். நம்ம மாவு புளிக்கணும், அது மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மாவு மேலே உப்பி வரணுங்க. மாவு புளிக்கணும்னா புளிக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி மேலே பொங்கி வரணும். இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரிங்க இந்த திக் பதத்துக்கு இருக்கணும். இப்போது இதில் தேங்காவை அரைச்சி சேர்க்க போகிறோம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை தேங்காய் தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் இல்லைனாலும் வெறும் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஓரளவு கொஞ்சம் நம்ம குழம்புக்கு ஊற்ற பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காவை அப்படியே மாவில் சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. ஒரே தான் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரு துளி சோடா உப்பு, சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுங்க. கலந்துட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க ஆப்பத்துக்கு. அப்போ தான் அந்த ஓரெல்லாம் நல்லா செவந்து மெலிசாக மொறுமொறுன்னு வரும். அந்த அளவுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் மாவு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காயில் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பாலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது ஆப்பத்துக்கு எண்ணெய் தேய்ச்சாவே போதுங்க. சட்டியில் நல்லா கெடாய் சூடேறினதும் இந்த மாதிரி துணியில் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மெதுவாக அப்படி சுற்றி விடுங்க. அந்த ஓரெல்லாம் நல்லா செவந்து வரணும். நடுவில் மட்டும் மெலிசாக வேணுன்றது. இப்போ நான் ஆப்பம் பார்த்திங்கன்னா நடுவில் ரொம்ப உப்பெல்லாம் இல்லாமல் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் சிம்மிலே வச்சு எடுங்க. நல்ல இந்த ஓரெல்லாம் செவந்த உடனே அப்படியே எடுத்து விட்டிங்கனாலே அது வந்துடும். இதுக்கு எண்ணெயெல்லாம் மேலே ஊற்றணும்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நடுவில் ரொம்ப உப்பெல்லாம் இல்லாமல் ஊற்றிருக்கேன். அடுத்த ஆப்பம் கொஞ்சம் மேலே நடுவில் கனமாக இருக்க மாதிரி ஊற்றலாம். ஆனால் ஆப்பத்துக்கு கொஞ்சம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு தாங்க எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி எடுக்கணும். இல்லைன்னா சட்டுன்னு உள்ள நடுவில் வேகாது, மேலே சுற்றி செவந்து வராது. இது கொஞ்சம் நடுவில் கனமாக இருக்கிற மாதிரி நான் அடுத்து ஊற்றிருக்கேங்க. அப்போது
இதில் முட்டையும் கலந்துக்கலாம். இது நம்ம விருப்பம்தான், பொடி போட்டுக்கலாம். இப்போ முட்டையும் அடித்து ஊற்றிட்டு அப்படியே மூடி வைங்க. அதே ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே எடுக்கணுங்க. இதில் சில்லி பவுடர் நம்ம டேஸ்ட்டுக்காக, இதில் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.